அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம், டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஸ்டின் தான் அங்கே பார்த்துட்ருக்கோம். ரைட், இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். ஒரு அரை வட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்றும் பொழுது கிடைக்கும் திண்ம உருவம் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு அரை வட்டத்தை ஓகேவா விட்டத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்றும் போது நமக்கு கிடைக்கிறது கோளம். நமக்கு கிடைக்கிறது என்னது? கோளம். அவ்வளோதான். வட்டம் கிடையாது. இதெல்லாம் நம்ம வச்சுங்க, நம்ம ஏமாந்துடும். வட்டம் கிடையாது, அரை கோளமும் கிடையாது. உருளை நமக்கு எங்கேருந்து வரும்னு சொல்லியிருக்கோம். உருளை எங்கேருந்து வரும் அப்படின்னா செவ்வகத்தை ஓகேவா, செவ்வகத்துலேருந்து தான் உருளை கிடைக்கும். செவ்வகத்தில் ஏதேனும் ஒரு அச்சை ஒரு முழு சுற்றாக சுற்றும் போது கிடைக்கிறது தான் உருளை. இல்லை, கோளம் நல்லா நம்ம வச்சுங்க, அரை வட்டத்தை ஓகேவா, அரை வட்டத்தை ஓகேவா. ரைட், அதன் விட்டம் இதான். ரைட், அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்றும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது தான் கோளம். ஓகேவா. ரைட், இதுக்கான ஆன்சர் இதுதான். ரைட்டு, வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்லிக்கான்னு பாருங்கள். என்ன அப்படின்னா, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்புனாவே கவனமாக பார்த்துடணும். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்புனா வட்டம்னு சொல்லியிருக்கேன். சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. அரைக்கோளத்தில் ரைட் ஓகேங்களா. ரைட், இதுதான் அரைக்கோளம். ஸோ அரைக்கோளத்தோடைய மொத்த புறப்பரப்புனா இங்கே வலைப்பரப்பு 2πr², இங்கே ஒரு πr² இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா, அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு என்னென்னா 3πr². ரைட்டு, வெரி குட், சூப்பர். ஸோ நமக்கான டேட்டா இங்கே ஒரு வார்த்தை ஏதோ சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரைக்கோளத்தின் ஓகேவா, அரைக்கோளத்தின் அடிப்பரப்புனா ஒன்றும் கிடையாது, வட்டம்னு அர்த்தம். ஓகேவா. ரைட், ஸோ இப்போ இதோட டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. πr² டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 1386. ஓகேங்களா. ரைட், ஸோ இப்போ இது பெருக்கணும்னா ஆன்சரு இப்போ பாருங்கள், 3 எவ்வளோ? 18. ஸோ 18 8 எங்கே ஆளாக வரான்னு பாருங்கள். இங்கே என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்கு. ஸோ இது கிடையாது. இங்கே 8 வந்துருச்சு. ஸோ இதான் ஆன்சரு. இங்கே 2 வந்திருக்கு, இது கிடையாது. இங்கே 4 வந்துருக்கு, இது கிடையாது. ஸோ அப்போ நம்ம பெருக்கு முழுசாக பெருக்கி தான் ஆன்சர் சொல்லணும் கிடையாது. முதல் நம்பரு ஓகேவா, டிஜிட் வச்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு அங்கே பண்ணிடணும். ஓகேவா, நீங்கள் ஃபுல்லாக பெருக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம ஷார்ட்டாக டக்குன்னு அடுத்த செகண்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ நமக்கான ஆன்சர் என்ன? 4158. ஸோ மீட்டர் ஸ்கொயர்டு. புறப்பரப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? மீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்கணும். புரியுங்களா? அதாவது அங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கணும். புரியுங்களா? ரைட்டு, வாங்க அடுத்த எனக்கு போவோம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இது நம்ம அடிக்கடி கேட்டுட்ருக்கக்கூடிய கொஷின். என்ன கொஷின் அப்படின்னா, ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில், ஸோ அவ்வளோதான். இல்லைங்களா, சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. ரைட்டு, விட்டம்னா என்ன அர்த்தம்? 2r அர்த்தம். அதாவது நமக்கு r கண்டுபிடிக்கணும். r 2 தடவை பிரிக்கணும்னா அதான் விட்டம். ரைட்டு, இப்போ இங்கே பாருங்களேன், கோளத்தின் புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. கோளத்தோட புறப்பரப்பு நமக்கு தெரியும். ஓகே, பரப்பு அப்படின்னா 2. ஓகேவா. ஸோ r², 4 பை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கோளத்தினுடைய புறப்பரப்பில் 4 வட்டத்தை வச்சோம் அப்படின்னா புறப்பரப்பு கவர் ஆயின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 4πr² வேல்யூ தான் 154. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எய்ம் r கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இதோட வேல்யூ நான் எப்படி போகிறோம் அப்படின்னா, 4 × 22/7 × ஓகேவா r² = 154ங்களா. ரைட், இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சைடு 14ஆம் பால் அடிக்கலாம். 2 11 22ங்களா. ரைட்டு, இங்கே 11 11, மீதி 4 11 44. ஓகேங்களா. ரைட்டு, முடிஞ்சு போச்சு. இங்கே 1 2 7 2 14. ரைட், அப்போனா இங்கே மீதி யார் இருக்காப்புல அப்படின்னா, இந்த சைடு 4/7 × r² = 7. புரியுங்களா. ஸோ இப்போ நமக்கு யார் வேணும்? 6 தான் வேணும். ஸோ அது மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி உள்ளது இது இங்கிட்டு போகும்போது என்ன அப்படின்னா தலைகீழாக போகும். ஸோ இது தலைகீழாக போகும். ஸோ அப்போ என்ன போகும் அப்படின்னா, வெரி சிம்பிளாக போட்டு போயிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஏரியா எப்படி மாறும் அப்படின்னா, நமக்கு r² மட்டும் நமக்கு தேவை. ஓகேவா. ஸோ r² மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 7 ஏற்கனவே இங்கே இருக்குது. ஸோ 7 இது மட்டும்தான் தலைகீழாக போகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 7/4ன்னு போகும். ஸோ r² மதிப்பு ஓகேவா 7 × 7/4. எனக்கு யார் வேணும் அப்படின்னா, r மட்டும்தான் வேணும். r மட்டும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஓகேவா, இது 2 7 இருக்குது, அதாவது 49. 42 ஸ்கொயர் ரூட் யார்? 7. இதோட ஸ்கொயர் ரூட் யார்? 2. ஸோ அப்போ ஆரோட மதிப்பு என்னென்னா 7/2. ஆரோட மதிப்பு என்னது? 7/2. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விட்டம் என்ன கேட்குறாங்க? விட்டம்னா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன்.
2r ஓகேவா. ஸோ அப்போ 2 இன்ட்டு ஆறுக்கு பதில் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும் 7/2ன்னு போடணும். ஸோ இந்த 2 எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கான ஆன்சரு 7. ஸோ நமக்கான ஆன்சரு 7 புரியுங்களா. ரைட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த விஷயம் முக்கியம். ஸோ இந்த கணக்கு எல்லாம் முக்கியமானது. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.